1950களில் தொழில்நுட்பம் அவ்வளவாக இல்லாத காலம். தெருக்கூத்து, மேடை நாடகங்கள் என பல நாடக சபாக்களை நம்பி வாழ்ந்த காலம். அப்போதைய சினிமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாடக சாயலில் எடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் 9ஆம் தேதி ஜூலை மாதம் 1930ஆம் ஆண்டு நன்னிலத்தில் நல்லமாங்குடியில் ஒரு பொறி விழுந்தது. அது கனன்று கொண்டே இருந்தது. வறிய குடும்பத்தில் ஆங்கில புலமை கொண்ட அப்பாவுக்கும் 4 சகோதரிகளுக்கும் ஒரு சகோதரருக்கும் பிறந்து வறுமைப்பட்டு படித்து அரச வேலையில் சேர்ந்து கொண்டது. ஆனாலும் ஒரு கலைஞனின் கலைத்தாகம் ஓயாமல் எரிந்து கொண்டே இருக்கும் என்பது நிதர்சனம். 35 வருடமாக கனன்ற அனல் திடீரென்று ஒரு நாள் காட்டுத் தீயாகியது. இந்திய சினிமாவின் தோள்களின் மீது வாளை வைத்தது. அதுதான் கைலாசம் என்கின்ற இயக்குனர் இமயம் கே. பாலச்சந்தர் எனும் பிரமாண்டம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் குடும்பம் ஒன்றாக அமர்ந்திருந்து சாப்பிடும் போது பார்க்கையில் இருட்டிலிருந்து வெளிப்படும் வலப்பக்க திருவள்ளுவர் சுற்றி வந்து நிற்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குரலோடு கவிதாலியா பிலிம்ஸ் என வரும் பொழுது எம்மை அறியாமலேயே உடலில் ஒரு பூரிப்பு, ஏதோ நாமும் பெரிதாக சாதித்து விட்டோம் என்ற உணர்வு, அவர் போடும் முடிச்சுக்களை ஏதோ நாங்கள் மட்டும்தான் அவிழ்த்துவிடப் போகிறோம் என்று எண்ணி தொடர் தோல்விகளில் முடிந்தது என்னமோ பழகிவிட்டது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே. பாலச்சந்தர் எனும் வரும் பொழுது எங்களை ஆசுவாசப்படுத்தி நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்கிறோம். கேபி என்றால் கலைகளின் பிரம்மா என பொருள்படுமோ என்னமோ. அப்படி என்னதான் புதுசாக செய்துவிட்டார் என்று நினைக்கிறவர்களுக்கு பதில், இவர் எதையுமே புதுசாக மட்டும்தான் செய்வார் என்பது மட்டும்தான். 65இல் சமுதாயத்தில் மட்டுமில்லை, சினிமாவிலும் இருக்கின்ற மூட நம்பிக்கைகள், சென்டிமெண்ட், பெண் அடிமைத்தனம், சாதிய ஒடுக்குமுறை என்பவற்றை அழகியல் மூலமாக புரட்சி செய்தவர் இவர். இவரோடு வேலை செய்தவர்களை வைத்து இவரை கணித்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு டெடிகேஷன், டிசிப்ளின், பயபக்தி, கண்டிப்பு என எல்லாமே இருக்கும். எல்லோரும் பயப்படுகின்ற அளவுக்கு கண்டிப்பானவர். எந்த விட்டுக் கொடுப்புகளையும் செய்யாதவர். பிளாக் அண்ட் ஒயிட் ஆகட்டும், கலராகட்டும், இவரது கலை வண்ணத்தை அள்ளித் தெளித்திருக்கிறார் இந்த கேபி. வெள்ளையுடை, கருப்பு கண்ணாடி, கலையாத முடி, 5½ அடியில் ஒரு அதிசயம். எல்லோரையும் வாயில் விரலை வைத்து புருவத்தை உயர்த்த வைத்தவர். ஹீரோ ஹீரோயின் என்றால் ஹைட்டாக, வெள்ளையாக, தமிழ் கொச்சையாக பேசுகிற மாதிரியான அயல் மாநிலத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற காலகட்டங்களில் வெறும் கிளேயாகவா, மிச்சத்தை நான் உருவகித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி கம்பீரமாக எழுந்து நின்றவர் இவர். நாகேஷ், ஸ்ரீபிரியா, சரிதா, பிரகாஷ்ராஜ், நாசர் என அவர்களே வியக்கும் அளவுக்கு ஸ்டார் ஆக்கிய ஒரு ஆளுமை. எல்லோருக்கும் கருப்பு பக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ரஜினி, கமல் என 67 பேர்களுக்கு மேல் அறிமுகப்படுத்தி சிவாஜி, ஜெமினி என படம் கொடுத்தவர். ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்காக காத்து நிற்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அதனால் மனமுடைந்து போய்விட்டார். கூடவே உடல்நிலையும் குன்ற சிறு ஓய்வு எடுத்துக்கொண்ட இமயம் மீண்டும் வலிந்த தாக்குதலுக்கு தயாரானது. வீழ்வேன் என நினைத்தாயோ என்று சொல்லும் அளவுக்கு ஒரு கலை சிற்பியாக அவதாரம் எடுக்கத் தொடங்கினார். அடுக்கடுக்காக புதுமுகங்களை உருவாக்கினார். பெண்களை முதன்மைப்படுத்தினார். சமூக முரண்களை, உறவு முரண்களை தைரியமாக உருவப்படுத்தினார். என்று மட்டுமல்ல, என்று பார்த்தாலும் அந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் உருவகிக்கும் இவர் திரைப்படங்கள். இனி இவர் படங்கள் பற்றி பேச வேண்டுமே ஆனால் ஒவ்வொரு படங்களும் ஒரு காவியம். நடிகராக, இயக்குனராக மட்டுமல்லாமல் நாடகங்களிலும் கொடிகட்டி பறந்த இவர் அழகான, ஆழமான வசனங்களை நாடகங்களில் வைத்தார். படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்பும் வந்தது. அது வெற்றி பெறவே அப்படியே தனது நாடக நண்பரான நாகேஷை வைத்து 1965இல் நீர்க்குமிழி என முதலாவது படத்தை எடுத்து அது உடைந்து போகாமல் உருக்கொள்ள ஆரம்பித்தது. நாகேஷ், சுஜாதா, கமலஹாசன், ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, ஜெயபிரதா, ஸ்ரீதேவி, ஜெயசுதா, சரிதா, ரேணுகா, நாசர், பிரகாஷ்ராஜ், ரமேஷ் அரவிந்த், விவேக் என இவர் அறிமுகப்படுத்தியவர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போனது. 50 வருட திரைப்பயணம், 100க்கு மேற்பட்ட திரைப்படங்கள், 9 தேசிய விருதுகள், 13 பிலிம்பேர் விருதுகள், பத்மஸ்ரீ, தாதா சாஹிப்ய விருது என அள்ளி குவித்தார் இந்த இமயம். தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி என எல்லா இடத்திலும் தனது முத்திரையை பதித்தார். திரைப்படங்களில் சற்று வாய்ப்புகள் பின்னகர அதே உத்வேகத்துடன் 89லிருந்தே சின்னத்திரைக்குச் சென்று அந்த இண்டஸ்ட்ரியையும் விட்டு வைக்கவில்லை இவர். எல்லா குடும்பத் தலைவியையும் மீண்டும் கட்டி போட்டார் இந்த கலையுலகின் பீஷ்மர். இவரது படங்களில் பாடல்கள் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பார்த்தாலே தெரிந்துவிடும். அவர் சொல்லும் சிச்சுவேஷன் ஆகட்டும், அதை எழுதும் கவிஞர், இசையமைப்பாளர், நடனக் கலைஞர்கள் மற்றும் காட்சி அமைப்பாளர்கள் என எல்லோரையும் 100% திருப்திப்படுத்தும் அளவுக்கு இருக்கும் இவரது பாடல்கள்.
அதச் சொல்லத் தெரியவில்லை. காரண காரியங்களோடு மட்டுமே பாடல்கள் அமையும். கண்ணதாசன், வாலி, வைரமுத்து எனத் தொடங்கி MSV, இளையராஜா, ரகுமான் வரை ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி அந்த பாடல்களை அமைத்திருப்பார். நாடகத்திலிருந்து வந்ததாலோ என்னமோ குறியீடுகளை வைத்து பல நெகிழ்வான காட்சிகளை விவரித்திருப்பார். இவரது ஃப்ரேம்ஸில் சிற்பங்கள் இல்லாமல் போகாது, இவரது ஃப்ரேம்ஸில் சிவரோவியங்கள் இல்லாமல் போகாது, குறியீடுகள் இல்லாமல் போகாது, புதுமை இல்லாமல் போகாது. பெண்கள் கூட்டம் இருக்கும், சுத்தமான தமிழ் இருக்கும், அழகான இசை இருக்கும். ஆபாசத்தை கூட அழகாக காட்டும் திறமை, முகம் கூசும் விடயங்களை ஆச்சரியமாக பார்க்கும் காட்சிகளும், எளிமையான வறுமையான வாழ்க்கையை நகைச்சுவையோடு வேதனை வழியக் காண்பிக்க முடியும். வள்ளுவர் இருப்பார், துருதுருவென பெண் கதாநாயகிகள் இருப்பார்கள். காட்சி மாற்றங்களுக்கான சரியான காரணங்களில் கனெக்ட் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன் யோசிக்கும் அளவுக்கும் நகைச்சுவையாக மெசேஜ் சொல்லும் விதமாகவும் அமையும். திறமையும் திமிரும் உள்ள ஒரு மனிதர், அடங்க மறுத்த கலைஞானி, பல தர்க்கங்களுக்கு சொந்தக்காரன். சட்டத்தை, அரசியலை, வறுமையை, தமிழை, வெகுளித்தனத்தை, நகைச்சுவையை நாசுக்காகச் சொல்வதில் இனி யாரும் வந்துவிட முடியாது என்பதுதான் உறுதிமொழி. வலிகள் விம்மி வார்த்தைகள் வர மறுக்கும் நேரத்தில் எதிர்பார்க்காமல் ஒரு நகைச்சுவையை சொல்லி அடுத்த காட்சிக்கு மாற்றும் திறமை இந்த இமயத்தை இன்னும் உயர்த்துகிறது. ரோஷப் ஷோஸ்களில் வைத்து வரும் இசையோடு முழு உணர்வையும் காட்டிவிட முடியும் என்கின்றதை திரை இயக்குநர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். இசைக்கு, நடனத்திற்கு, நாடகத்திற்கு, வாத்திய கலைஞர்களுக்கு, நகைச்சுவைக்கு, கவிதைக்கு என எல்லா துறைகளுக்கும் சென்று அதன் அதியுச்சத்தை தொட்டுவிட்டு வந்திருக்கிறார் இந்த ஆளுமை. கருப்பு வெள்ளையில், ஈஸ்மன் கலரில், டிஜிட்டலில் என எல்லா தளத்திலும் இதுதாண்டா சினிமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு காதல், காமம், கலை, கஷ்டம் என எல்லா உணர்வுகளையும் அப்பழுக்கற்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். நாகேஷ், ஜெமினி, கமல், ரஜினி, ஜெயபிரதா, டெல்லி கணேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், சிவகுமார் என எல்லோரிலும் நாம் அவரவர் நடிப்பை பார்க்கவில்லை. கேபி எனும் பிரம்மாண்ட நடிகனின் நடிப்பைத்தான் பார்க்கின்றோம். இவர் படத்தில் வருகின்ற கதாநாயகிகள் மட்டும் எல்லோர் மனங்களிலும் ஆழமாக பதிந்து விடுகின்றன. இன்று வரை எவராலும் நெருங்கக்கூட முடியாத படங்களான சிந்து பைரவி, தில்லுமுல்லு, வறுமை நிறம் சிவப்பு, எதிர்நீச்சல், உன்னால் முடியும் தம்பி, புன்னகை மன்னன், அவளொரு தொடர்கதை, கண்ணா நலமா, அச்சமில்லை அச்சமில்லை, கல்யாண அகதிகள், மன்மதலீலை, இரு கோடுகள், அபூர்வ ராகங்கள், மூன்று முடிச்சு, அவர்கள், மனதில் உறுதி வேண்டும், அழகன், கல்கி, பார்த்தாலே பரவசம், மேஜர் சந்திரகாந்த், அரங்கேற்றம் என சொல்லிக்கொண்டே போகலாம் இவரது காவியங்களை. காலம் கடந்த ஒரு கலை பொக்கிஷம். எல்லா தலைமுறையினரும் வியந்து பார்க்கும் இந்த மகான் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய வாத்தியாராக எவ்வளவோ கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். கர்நாடக இசைக்கும் தமிழிசைக்கும் நடுவில் கலையால் ஏற்படும் ஈடுபாடு, காதலின் உணர்வுகளோடு போராடும் ஒரு டிசைன், அதுதான் சிந்து பைரவி. அபூர்வ ராகங்களில் வயசு வித்தியாசத்தில் வரும் காதல், சபலம், கலைகள் கொண்டு பேசப்படும் போது அதனை கொண்டு செல்லும் விதம், வாழ்க்கை முடிந்துவிட்டது என நினைக்கும் போது மீண்டும் ஒரு வாழ்க்கை காதலால் உருவாகி அதற்காக மறுபடியும் போராடி அதுவும் அழிந்து இல்லாமல் போனது புன்னகை மன்னனில். அது மட்டுமல்ல, வறுமையின் விளிம்பிலிருந்து முன்னேற துடிக்கும் இளைஞன், காதல் ஏற்பட்டு அதிலுள்ள குழப்பம், அவமானங்கள் எனச் சொல்லும் எதிர்நீச்சல், கலையும் காதலும், வறுமையும் காதலும், முரணும் காதலும் என காதலோடு எல்லா கஷ்டங்களையும் கலந்து காவியம் படைத்திருக்கிறார். ஒரு கதாபாத்திரத்தை வைத்து கடைசி வரை சஸ்பென்ஸாக கொண்டு சென்று இறுதியில் அதை உடைக்கும் பழக்கம் இவருடைய டச்சாகத்தான் இருக்க முடியும். தொடக்கம் இன்று வரை மிடில் கிளாஸ் பெண்களின் கஷ்டத்தை கனகச்சிதமாகச் சொல்லும் இயக்குனர் இவர் மட்டுமாகத்தான் இருந்துவிட முடியும். வேதனை நெஞ்சை அடைக்கும் போது வெகுளித்தனமாகச் சிரிக்கும் ஹீரோயின், சிம்போலிக்காக காட்சிகளை நகர்த்தும் விதம் என எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் ஒருபடி மேலாக இருக்கிறார். பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், மிருதங்கம், ஓவியம், கவிதை என எல்லாவற்றையும் ஆயுதமாக வைத்து திரைக்கதையை நகர்த்து வந்த திறமை, சுத்தமான கலையை வைத்து எவ்வளவு விடயங்களை சொல்லியிருக்கிறார் இவர். படங்களில் இமேஜினேஷன், மைண்ட் வாய்ஸ், குறியீடுகள், சிச்சுவேஷனை பழமொழிகளில் சொல்லுதல், சோகத்தில் சிரிக்கும் சாணக்கியம் என சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இமயத்தின் சாதனையை. கமல், ரஜினி படங்கள் என சொல்லி பார்க்கும் நம் மக்கள் மத்தியில் பாலச்சந்தர் படம் என சொல்ல வைத்த சினிமாவின் சிற்பி இவர். இன்று நாம் இழந்து நிற்பது இமயத்தின் உடலை மட்டுமே ஒழிய அவரின் ஒவ்வொரு படங்களிலும் கே. பாலச்சந்தர் மட்டும் தெரிவது என்னமோ இவர் படங்களுக்கு மட்டுமே பொருந்தும்.